அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜிம்மா உலகம். ஸோ ஜிம்மானா என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய கணவரை நான் கூப்பிடுற விதம் தாங்க அவருடைய உலகத்தில் வாழ்றதால ஜிம்மா உலகம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு மெயினான ரெசிபியை தான் ஷேர் பண்ண போகிறேன். திஸ் இஸ் மெயின்லி ஃபார் பிரைட் டு பி நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் பிரைடாக இருக்கும்போது 40 டேஸ் முன்னாடியிலேருந்து இந்த லட்டூஸ் நான் எடுத்துக்கிட்டேன். இதை லட்டுவாக கூட செய்யலாம், இல்லை வந்து நம்ம பர்ஃபி மாதிரி கூட செய்யலாம். இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் வெரி மச் ரிச் இன் விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் பயோட்டின் ரிச் லட்டூஸ். ஆஸ் வெல் அஸ் நான் இது பர்ஃபியாக கூட சாப்பிட்ருக்கேன் செஞ்சு. ஸோ நான் உங்களுக்கு ரெசிபி நல்லா கரெக்டான மெஷர்மெண்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். யூ டு ட்ரை அண்ட் நீங்கள் கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க. உங்களுடைய ஹேர் டென்ஸ் ஆகும், க்ரோத் ரொம்ப நல்லா பூஸ்டப் ஆகும், நேச்சுரல் ஸ்கின் க்ளோயிங் ஆகும். இது எல்லாமே நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணதை தான். அண்ட் திஸ் இஸ் வாட் த ரெசிபி மெயின்லி இஸ். ஸோ இது நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நம்ம போய் ஹேர் ஃபேஷியல் இது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுறோம். பட் வந்து நமக்கு நேச்சுரலாகவே ஃபுட்லேயே வந்து நமக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க எல்லாமே பெனிஃபிட்ஸ். ஸோ நம்ம அது யூஸ் பண்ணோன்னா நமக்கான நேச்சுரல் ஸ்கின் என்ஹான்சர் அண்ட் ஹேர் என்ஹான்சர் எல்லாமே கரெக்டாக இருக்கும். கொரியன் ஸ்கின் கேர் அப்படின்னுலாம் நம்ம எவ்வளவோ போய் இதுவாகிறோம் இல்லையா? இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி எனக்கு கண்டிப்பாக ரிவ்யூ சொல்லுங்கள். ஸோ நான் இதில் காமிச்சிருக்கிற மாதிரியே வந்து இதோடைய அளவு என்ன அப்படின்னா 1.5 கப் டீ கப் இருக்கு இல்லையா, 1.5 கப் ஆஃப் ஆல் தீஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ். ஆல்மண்ட் எடுத்திருக்கேன், கேஷ்யூ எடுத்திருக்கேன், பிஸ்தா எடுத்திருக்கேன், as well as வால்நட். எல்லாமே 1 ஸ்பூன் ஆஃப் கீ போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். பிகாஸ் இதை நம்ம வந்து லாஸ்ட்டாக கிரைண்ட் இல்லைனா வந்து நல்லா உடச்சி எடுத்துக்க போகிறோம். அதனால் நம்ம ரோஸ்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரோஸ்ட் பண்ணி நான் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வால்நட்டை மட்டும் நீங்கள் தனியாக முதல்ல ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைக் உடச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து உடச்சி எடுத்து சாப்பிட்டா தான் பிடிக்கும். மோஸ்ட்லி அவங்க ப்ரிஃபரன்ஸ் மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படியே சாப்பிட்டா பிடிக்காது பர்ஃபி மாதிரி அப்படின்னா, அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி பர்ஃபி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஐ டோன்ட் லைக் பவுடர்ட் ஒன். ஸோ டேட்ஸ் 250 கிராம்ஸ் ஆஃப் டேட்ஸ் போட்டிருக்கேன். அட் த சேம் டைம் அது ரோஸ்ட் ஆகும்போதே கார்னரில் வந்து மறுபடியும் 1 ஸ்பூன் ஆஃப் கீ போட்டு ஆல்மண்ட் கம் விச் இஸ் பாதாம் பிசன் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ரோஸ்ட் அது ஆனதுக்கப்புறமா உங்களுடைய டேட்ஸ் கூட அது சேர்த்துக்கோங்க. இட் கிவ்ஸ் யூ லைக் க்ளூவி டெக்ஸ்சர். இது மெயினாக எதுக்கு அப்படின்னா உங்களுடைய பர்ஃபிக்கு இல்லை லட்டூஸ்க்கு வந்து பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம நேச்சுரல் சுகர் கண்டென்ட் இருக்கிறது டேட்ஸ் தான். அதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சுகரோ ஜாக்ரியோ அது எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. பிகாஸ் டேட்ஸ் ஹேஸ் வெரி மச் லைக் ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதில் நான் சொல்ல முடியாத அளவுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால டெய்லி நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்லனாலும் நீங்கள் டேட்ஸ் டெய்லி ஒன்றாவது சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யூ கேன் சி இது ஒரு மாதிரி ச்சியூவிஷாக ஆயிடுச்சு. இப்போ நான் எல்லாமே வந்து எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸுமே போட்டு எல்லாமே கலந்து உடச்சிக்கிட்டேன். தென் டேக் 1 பிளேட். உங்களுடைய இஷ்டம் மாதிரி நீங்கள் பிளேட் இல்லை மோல்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா கீழே க்ரீஸ்